நைட்டு வெடி வெடி வண்டி ஓட்டாதாரான்னு சொல்கிறல்ல. எங்கே கழட்டி விடலாம்? ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் பேலன்ஸ் தான் இருக்குது. அதான் ஓட்ட போகலான்னு. இது எப்போ ஓட்டுனா அன்னைக்கு கடைசியாக வந்து 2 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டணுமில்ல, அதுக்கப்புறமேட்டு கொண்டாந்து நிறுத்தின வண்டி இன்னைக்கு எடுக்கவே இல்லை. கழட்டி விட்டாமா இப்போ நசிக்கப்படாதா? நாப்பில் ஓட்டுறதுல தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. யா நாப்பில் ஓட்டுறதுல பெரிய ஆளுங்க தானே. ரைட்டு தூக்கு. இது வண்டி எடு, வண்டி எடுத்து என்ன பண்ற? இந்த பின்ன தட்டா வாத கழட்டுறதுக்கு ஐடியா பண்ணிட்டேன். வண்டி இவ்வளோ இந்த ஐடியிலே பத்தாது. 5,000 இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். மேலே சாப்பிட்டு புடங்க தேவையா? ஒய் அதிலே மாட்டி விட்டுருந்தாங்க. அடுத்தது ஜாயிண்ட் போயிருச்சு. எடுக்குது ஸ்டார் போய் எடுக்குதா? கவா போட தூக்கிட்டு போயிடும். ஸ்டார் மட்டும் போயிடும். ரெடியாக இருக்குதா? அதெல்லாம் நல்லா இருக்குது. இதுதான்டா சரி நவுத்து. எவ்வளோ நேரம் ஆகுது? நேரம் நவுத்தி அந்த பேலர் மாட்டக்கூடாது. ஏய் என்னம்மா இப்போ ஜாயிண்ட் ஒட்டிக்கிச்சா? தூக்க தூக்க சுற்றி கூட எங்கே இருக்குது போட்டி? எங்கே? சுற்றி வச்சுருக்கிறீங்க பார். ஓகே நம்ம இந்த பாருங்கள் ஜாயிண்ட் எவ்வளோ புதுசாச்சு. இதெல்லாம் மாற்றணுமான்னு கேட்குறாங்க. இவங்களெல்லாம் ஜாயிண்ட் இந்த கண்டிஷன் ஆனால் கூட ஓடுது நண்பா. நம்மளுக்கு தான் ஓட மாட்டேங்குது. மாப்பிள்ளைலாம் எங்களெல்லாம் எப்படி போட்டாலும் ஓடுமாம்மா. உங்களுக்கு என்ன மாமா தெரியுங்கண்ணா? என்ன அவன் எடுத்துட்டோன்னா மாவாட்ட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். அந்த டைம் ஃப்ரீயாக ஓட்டம் முதல்ல ஓடி கிடக்கும். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு. ஆனால் கிளச் பிளேட் மாற்றும் போதெல்லாம் பிடிங்க வந்துட்டு மாற்றிட வேண்டியதான். ஓகே நண்பா, பேலர் பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக மாப்பிள்ளை நிறுத்தி வச்சுக்கிறான். ஹோல்டு என்ன பண்ணோம்? ஈஸியாக மாட்டீங்களா?
அதை மாட்டுற முதல்ல ஜாயிண்டியே மாட்டி விட. பேலரை தூக்கி வச்சு மாட்டிக்கலாமா? அது வாசுற ஏன்னா பின் உடஞ்சி போயிடும். ஓ இந்தாண்ணா வரேன். ஓ வேலை என்ன இப்படி ஆகிடுது. ஆட்டினேன் என்ன பண்ணோம்? இது வேற கையில் வேற பிடிச்சிக்கண்டா. அதுதான் வாசரா? அது ஒரு வாசல் உடஞ்சி போச்சு. வித்தியாசமான பொருளெல்லாம் போடுறீங்கடா டே. இதெல்லாம் நமக்கெல்லாம் இந்த ஐடியா வருமா? அடுத்தது அது அப்புறம் போட்டுக்கலாம்டா. பஸ்ஸு கையே மாற்றா. ஓ அப்பா அப்பா இந்தா என்ன ஒரு ஸ்பீடு. இந்த பஸ்ஸுல தான் இருக்குமா? ஃபுல்லாக இறக்கிடுவேன். ஃபுல்லாக இறக்கிடுவேன். இந்த பஸ்ஸில் தோட்டணுமா டாப்லிங்க மராடி வாங்கி இது அப்பா அரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். டாப்லிங்க ஏன் ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிட்டா மறைய அடி வாங்கிடும். மறைய ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டா. நிறையதான் க்ளோஸ் பண்ணிட்டு அடி வாங்காது, கை வளையாது. பண்ணிடு. அதான் பண்ணிடுவோம்ப்பா. சென்சிங்கில் போட தேவை இல்லையா? ஏமா இப்போ நூலு கண்டு ஒன்று எடுத்துட்டு போகலாமா? போதுமா அது? வேற கண்டு இல்லை. கண்டு இல்லையா? முடிஞ்சுதா? எதுக்கு வேர்க்குது? போடுதா? செயின் டைட் வச்சா முடிஞ்சுது. நூல் எடுத்து பிடிச்சி போடு. இதுரா நூலை முடிச்சு போடு. தட்டு எங்க போகும் எங்க வந்து ஆயில் விடு செயினுக்கு. ஃபீல்டில் போயா? சரி. ஃபஸ்ட்டு இதில் கோத்து, அடுத்து அதில் கோத்து, அதுக்குள்ளே விட்டு கடைசியாக கொண்டாந்து முடிச்சு போட்டுருணும். மங்கல்யம் துந்துனானே அப்படின்னு போட்டுருணும். அதுக்கு தான் மாப்பரை பார்க்குற. கிடைக்க மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குதே. உள்ள ஒருத்தன் உருங்குறான் அடிச்சுட்டான் ராஜி மாப்பு அதனால் அழுது கொண்டு இருக்கிறார். மாப்பு போச்சு. இருங்க இருக்காது. முடிச்சு போட்டு இழுத்தா அஞ்சு போச்சு. போதுண்டா பிடிக்குமா? இங்கே போய் மாட்டிக்கிட்டா இதுதான். ஓ சாயுன்னு டைட்டாக சாயுன்னு. அடுத்தது ரெண்டு பக்கம் பேலர் இருந்தால் ஆடாதக்கிறதுக்கு டைட் வைக்கணும். சரி எவ்வளோ ஆடுது? பொட்டிக்கில் போட்டிருக்காது. டைட் வைடா. இன்னும் அந்த பக்கம் நெட்டே போய் ஒட்டிக்கிச்சு. நீ ஒட்ட வைத்து தான் பார்க்குற. எதுவும் செட்டடியா நீ என்னைக்கு நாங்கள் சொன்னது செய்வியோ தெரில. பார்க்கலாம். ஏமாப்பு பேம் ஏ வேலை செய்ய ஸ்டேஜுக்கு வந்துருச்சா?
பாருங்க ஏதோ போச்சு லெஃப்ட் சைடு பாருங்க போயிடுச்சு தள்ளுங்க தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க தள்ளுங்க டைட்டு தாரேன் ஒன்றும் செத்து இல்லைன்னு சொல்லு டைட்டு வேலை இருந்தானே ஆடவே கூடாது சேஃப்டி ஆகக்கூடாது சரி போலாமா அரி நேரா போகும் எப்படி அரி நேரா போகும் என்னோட கான்செப்ட் இருக்கு வேற எப்படி ஆனாலும் எல்லாரும் ஓட்டுறாங்க என்னண்ணா பண்ற எதுக்கு சிரிக்கிற நீ மாப்பிள நீ ஓட்டுறத பத்தி அவன் பெருமையா நினைக்கிறான் வேற ஒன்றும் இல்லை வாடா அது எவ்வளவு வந்துருமாவா அப்படியாப்பா இவ்வளவு நல்லா முட்டு நல்லவனாடா கீழே இருக்கு தண்ணி கேன் இந்த பார்த்து கீர்லாம் கேட்கக்கூடாது ஐட்டம் போட்டு அவ்வளோதான் கால் எடுங்க விளையாட்டுவங்க 2 பேரும் சாப்பிட்டாட்டு விளையாடுங்க அப்போ சாப்பிட்டு விளையாடு இது ஏன்னு நோண்டிட்டு வர லோடு போல்ட்டு ஜாயிண்ட் போல்ட்டு என்ன ஜாயின் போயிட்டு லோடு போல்ட்டில் கட் ஆகாதா அதெல்லாம் பேலர்லேயே இருக்குங்கம்மா ஓ என்ன வருஷம் ஒன்று கட் ஆகுமா கட் ஆகும் லோடோட என்ன கட் ஆகும் அதுவும் தேஞ்சு போச்சுனால கட் ஆகும் ஆமாம் டீசலு போதும் அதுவோட ஒரு நாளே ஓடுமா 5 மணி நேரம் ஓடும் இந்த டீசல் வச்சு ஒரு நாளே ஓடுங்கிறான் வாவ் நாளாக ஏற்படும் அவ்வளோதான் செகண்ட்லாம் வரணும் நல்லா புதுசு போகுது அது டாப் ஸ்பீடு 35 கிலோமீட்டர் போகுமா நெருங்கி வந்து விட்டோம் நான் பையன்றேன் சொட்டாக போட்டு பார்க்குறாங்க ஆனால் அன்றைக்கி ரோட்டு இதுதான் இருக்குமா அப்படியே தான் இருக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லடா இந்த தடம் ஒரு இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் என்ன பண்ணுறேன் காட்டு ஓட்டுறவங்களுக்கு கோஸ்லோ இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே அந்த வாசனை அந்த பருப்பு போட்டு வரும்போது கப்பூர் கணக்கு வயலில் கப்பூர் மேட்டில் பருப்பு போட்டு கோஸ்லோ தம்பி பொறுமையாக போனோம் ஓகேண்ணா நம்ம வண்டி எங்கெல்லாம் 30 தாண்டாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக போனோம் சரிண்ணா சரி போகும்போது எதுவுமே கேட்கல வரும்போது தான் சொன்னாங்க போகும்போது மேடு எதுவுமே சொல்லல அவங்க போகும்போதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க வரும்போது தம்பி பொறுமையாக போனோம் சரிண்ணா இதுக்குன்னே 4 பேர் அங்கே போட்டுருக்கிறான்டா மாப்பிள்ள ஆமாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னடா அந்த சந்தில் கதலாம்டா இருக்குல்ல அதெல்லாம் எப்படிமா இருக்கும் இப்படி திருப்பி போட்டு எப்படிமா இருக்கு அது எங்கே போகுதுன்றீங்க இங்கே இருக்கும்போது அந்த சைடு கட்டுற அந்த மரத்தில் முடிக்கும் பாக்கியாகரையா இதெல்லாம் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு அதெல்லாம்
இதை அடுத்தப்புறம் இதை சுற்றிவிடும், இதை சுற்றிவிட அது ஜாலி சுற்றிவிடும். அதுதான் ஃபஸ்ட் சுற்றணுமா? இது 2000 தாண்டலாம். ஆனால் இது வந்து வெறியாகும். ஓ வெறி ஆகணும். இதில் வந்து மரத்தில் நூல் போட்டுச்சுன்னா எனக்கு கடுப்பாயிரும். நூலை பக்கத்தில் இழுத்துட்டு போயிடும். உள்ள நகர்த்தி ஆயில் விடணும். சைனுக்கெலாம் ஆயில் விட்டு வந்துடலாம் பாப்பா. தொழில் சுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் பக்காவா இல்லைன்னா பிஞ்சு போச்சுன்னா நாளை மாட்டிட்டு இருக்கணும். ஓ அப்படியா? அதான் ஆம்பளை செயின் மாதிரி இருந்தா பெருசாக இருந்தா. ஆம்பளை செயினா? ஆம்பளை செயின் எல்லாமே பெருசு தான் மாப்பிள்ள தான். கரை வேற இருக்குது. ஐயோ ஆயில் டப்பா விட, பால் கொஞ்சம் விடு, ஆயில் கொஞ்சம் விடு விடு ஓடியா ஓடியா ஓடியா. ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2 வெயில், இந்த தென்னை மரம் ஒரு 2 வெயில். இதுதான் ப்ரோ தட்டு இருக்கிற வேலை. மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க எப்படி மாட்டுறது என்ன பண்ணுறதுன்னு. இப்போ ஆயில் விட்றேன். டெய்லர் இறக்கி மாட்டணும். டெய்லர் இறக்கி மாற்றணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டெய்லர் அட்ஜஸ்ட் வச்சுட்டு அதே அங்கே மாட்டீங்க. அது சும்மா டம்மி லீவர் நாங்கள் மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் சேஃப்டி போட்டு வச்சுக்கிறோம். எங்கே சேஃப்டி? கட்டாயி போச்சு. கரூர்லேருந்து அப்படி தான் வடிக்குது. கல்டு இல்லையா? லைட்டு அதே மாதிரி இழுக்கிறீங்க. அப்படிலாம் இழுக்கூடாது. உள்ள உவோட வெளியே விழுவுது. கட்ட வேண்டாம் தானே உள்ள விடுவோம். ஓ இப்போ உள்ளதை விட்டு சும்மா நூல் கிடைக்கலாம். இதில் எப்படி மாப்பிள்ள கையை விடுறாங்க? இப்படி எடுத்து இதை நூல் இப்படி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கேல் கீழே விழுந்துடும். நூல் கட்டும்போது இப்படி நிற்காது இல்லை, இதில் எங்கேயா அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் ஆஃப் பண்ணாமல் போய் இந்த ஸ்கேல் இங்கே வந்து விழுந்துருமா. நூல் இப்படி ஆஃப் பண்ணாமல் போகிறோம்னா இப்படி கை விடணும், இப்படி மாட்டிச்சு. அட இப்படி இருந்தால் எதுக்கு மாட்டு வந்து இப்படி இருந்தால் அப்படி தூக்குறாங்க. எப்படி தெரியுமா? இப்போ வந்து நூல் கட்டும்போது இந்த ஸ்கேல் கீழே போயிருமாம்மா. ஆட இதுக்குள்ளே போய் எடுத்து விடுவாங்களா? நூல் இங்கே தானே நூல் கட்டுது. இவ்வளோட நூல் நிற்கும். இப்படி எடுத்து விடுறது இந்த ரோடு இழுத்துட்டு போயிடுறது கையை. இல்லை இது போயிடுச்சுன்னா இப்படி இருந்தால் உள்ள போயிருங்க அத்தைக்கு. நூல் அந்த போல்ட்டில் வைக்கிது இப்படி மாட்டிக்கிட்டு இப்படிக்கிது இருந்து காற்றடிக்கும் போது அதில் தான் கை விட்டுருவாங்க. இப்போ காற்றடிச்சாலும் ஸ்கேல்லெஸில் பார்த்தீங்கன்னா நூல் உள்ளே இருக்கும் உங்களுக்கு. அதனால் அது உள்ளே போயிடும். யாரும் கை மாட்டாது. இதுலேயுமே நிறைய ஆப்ஷன். இப்போ ஆம்பளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். ஸ்கேல் மட்டும்தான் போகும். காற்றடிச்சாலும் நூல் வெளியே பறக்காது. வெளியே பறந்தாலுமே உங்களுக்கு கையை உள்ள போகாது. ஆம்பல் செம்மையாக இருக்கும். ஆம்பல் தேவக்கனி அதெல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த கேட்டு வேலை வேணும்னா இப்போ அடைச்சி வச்சிடலாம். அடைச்சி வச்சுட்டு போட்டு பார்த்து ஆயில் விடு பாருங்க. மெயின் ரோலருக்கு பாரு ஆயில் இல்லை, ஒன்றும் இல்லை. சைனி கீழே எடுத்து போட்டேன். அட்ஜஸ்ட் ஏன் மாப்பிள்ள நான் மாதத்தில் ஒரு வாட்டி சைனிக்கு ஆயில் விடணுமா டெய்லி விடணுமா? 50 கட்டுக்கு ஒருக்கா விட்டே ஆகணும். விடு ஆயில் விட்டே போட்டு தானே விடணும். ஓ சூப்பராக வச்சுட்டு போ. அப்பா ஆயில் டப்பா உங்களை தாண்டா ரெடி பண்ணும் பாருங்க. எத்தனை உள்ள வச்சுருக்காங்க? 1 2 3 4 எல்லாம் ஃபுல்லில் இருக்குது. சாமி இன்ஜினை எடுத்துகிட்டு வந்து வச்சிட வேண்டியதான். வள 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 விளக்கண்ண மாதிரி போகுதா? போதும். அந்த பக்கம் பம்பு செயின்லாம் விட்டதே இல்லையாட்டுக்குதா? விடவே மாட்டோம். சத்தமே இல்லாத இவ்வளோ அமைதியாக ஓடுது சார். இப்போ ஓடும் பாருங்க எப்படி கட்டார் முட்டார் டம்மிட்டு. ஏன் இந்த போல்ட்டு லூஸாக கிடக்குது? ஒன்றை டைட்டாக்காதா? டைட்டில் ஆகாது. அதான் இது நீட்டி விட்டான். என்ன நீட்டி விட்டீங்க? அந்த சேஸ்லேயே அது மாதிரி நீட்டி விட்டுருப்பான் பாருங்க. தெரியும் இங்கிருந்து பார்த்தா. ஓ சரி. இப்போ பர்ஃபார்மன்ஸு பாருங்க நண்பா. இது எதுக்குடா மாப்பிள்ள? அதான் ஸ்பீடு பண்ணுறது. எக்கனாமி தூக்கி போட்டு விட்ட. அவ்வளோதான். எல்லாம் இப்போதைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ இனிமேல் ஆரம்பிக்கலாம். ஃபேன் வேறு.
ஓகே நண்பா. இதெல்லாம் வந்து ஒரு பேலர் ஓட்டணும்னா முதல்ல இதெல்லாம் செஞ்சுக்கணுமா. அப்போ தான் வந்து செயின் அக்காத ஓடும். டெய்லியும் காலையில் இப்போ நைட்டில் விட்றோமா, இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் விட்றோமா இல்லையோ, ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 2 ஐட்டம் விட்றது நல்லதுங்கிற மாப்பிள்ள. இந்த பக்கம் இருக்கிற செயின் தான் லோடு, இந்த பக்கம் இருக்கிற செயின்லாம் லைட் லோடு தான். ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவன் ஓடுறது பாருங்க, டயர் வந்து நிலத்துலையே படாத அரி எடுக்கிறான். நாமளும் வாங்கி 2 சுற்று ஓட்டி பார்ப்போம் எப்படி நண்பா. பேலர் நீங்கள் சொல்லுங்கள் நண்பா, பேலர் போட்டால் ஏதோ 10 ரூபா மீதி ஆகுமா என்னன்னு சொல்லுங்கள். நாமளும் ஒரு பேலர் போடலாம் வருகாலத்தில் அப்படின்னு ஒரு சின்னதாக ஆசை. பேலர் வச்சுக்கிற நண்பர்கள் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இது வேஸ்ட்டு ஒர்க் இல்லை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மாப்பிள்ளை செலவு அதிகமாமா அப்படிங்கிறான். இது உண்மையா பொய்யா என்னன்னு கமெண்டில் தட்டி விடுங்க. கடக்கு நடக்குது. அதே மாதிரி வெயில் வந்தால் தான் தட்டு கட்ட முடியுமா, அதையும் சொல்லுங்கள் கமெண்டில். அரி எப்படி உள்ள எடுக்குது பாரு. ஸ்கேல் உளுந்து விட்டது. ஒரு கத்தரடி, ஒரு முட்டை போட்டா. ஒரு கத்தரடி ஆயிடுச்சு நண்பா. இது மாதிரி ஒவ்வொரு கத்தையோ போட வேண்டியதுதான். ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். கடுப்பு ஆகுதான் எதனாலும் கேதுங்க. இதெல்லாம் வாக்கியா வஞ்சி பாருங்க, எல்லாம் வஞ்சாக இருக்குதா. இது வேறு இங்கே ஓனர் வேறு இப்படி நெட்வாகல் பிடிச்சி அறுத்தாரா, அதனால் எல்லாம் டங்குன்னு அடிச்சுக்கிறதுனால கடுப்பு ஆகுதான். ஓட்டவே முடியலைங்கம்மா அப்படிங்கிறான் பாரு. இதே வந்து காடு வந்து ஒரு ரொட்டாட்டில் ஓட்டி போட்டிருந்தா குடுன்னு பறந்து ஓட்டுவான். இதில் ஒரு ஆர்பிஎம் வச்சு விட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கிறான். வேறு வழி இல்லை, பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும், நம்ம அவசரத்துக்கு ஆகாதுங்க மாமா அப்படிங்கிறான். ஆனால் 1500 ஆர்பிஎம் நண்பா வச்சு விட்டா பாட்டில் ஓடிட்டு இருக்குது பூவாட்டம். என்ன மாப்பிள்ள வேகமாக ஓட்டுவீன்னு பார்த்தா ஃபேன் வேறு ஒன்று தலையை இடிக்குது. ஒரு நெட்டு போயிட்டு வந்து 1/2 மணி நேரம் பண்ணுறேன். பேர் உழுவல பார்த்து அந்த பட்டை சொல்லி அரிக்கிட்டு போனால் பட்டையில் போய் மாட்டேங்க. அந்த பட்டைக்கு அரிக்கு சம்மந்தமே இல்லை. சொல்கிறேன் சொன்னா கூட என்னையே முகப்பட மாட்டேங்கிறேன்டா மாப்பிள்ள. அச்சுடுற அது அந்த கவுச்சி கட்டாயி போயிருக்குன்னா அது எக்ஸ்ட்ரா கொடுத்து வெண்டு வச்சுது. அது அங்கேருந்து பாம்பு வரல, இது பண்ணி வைக்கிறாங்க. ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. ஏன் நூல் அங்கே பிடிச்சிட்டு அவ்வளோ நின்று போச்சு. ஏன் தொங்காதா? ஓ ஓஹோ, 7 சுத்தம், 11 சுத்தம், 5 சுத்தம். ஏன் இன்னும் 2 சுத்தம் சேர்த்தி போடலாம்ல? கட்டுப்படி ஆகாதா? ஏன் தெரியாத அளவுக்கு இருக்கும். ஓ மீடியம். எங்க அவ்வளோ சொல்ல போறியா? டருப்புன்னு போனால ஃபீல்டு வேற பண்ணலாம், இது ஃபீல்டு வேற பண்ணலாம். அப்படியே எவ்வளோ அறிவு விட்டாலும் உள்ள அப்படியே போயிட்டே இருக்குப்பா. லட்சம் அடிச்செல்லாம் இருக்குதுன்னா இல்லை.
ஆர்டியே இந்த வாக்கில் அறுத்துருக்கலாம் எல்லாருக்கும் ஓவர் டைம் முடியாது. அதனால தான் அவன் இந்த வாக்கில் பிடிச்சி அறுக்க ஆரம்பிச்சான். முடியாது, மண்ணே இருக்கும். ஓ கீழே விழுந்துருச்சா? நூலை கட்டுறது பாருங்க நம்ம எப்படி போகுது. வா 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 எல்லாமே சுற்றுறா மாப்ப. வாரத்தில் கீழ் போடுறீங்க பழைய கொஞ்சம் என்ன சென்டரில் என்னமோ அழுத்துற மாதிரியே இருக்குது. ஆக்கியம் எடுத்துருமா தான் வரும். இதில் ஓட்டுறதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. உணங்கு தான் ஊருக்கிட்ட உணங்கு. பேலரில் எந்த பேலர் பெஸ்ட் பேலர்னு சொல்லுங்கப்பா. கோமதியா, ஆம்பலா, கர்த்தாரா, அப்புறம் வேறு புல்லா, ஜெய்சன்னா, இதான பேலர் இருக்குது. இதில் எந்த பேலர் பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரேட் வைஸும் நல்லா இருக்கணும், அரியும் நல்லா எடுக்கணும், கத்தையும் கொஞ்சம் வெயிட்டாக போடணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லுங்கள் நண்பா, தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஓட்டத்தில் கேட்ட வரலாம் எல்லாருமே வந்து கோமதி, ஆம்பல் இது ரெண்டை தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த புல் ரொட்டேட்டரு, ஜெய்சன்னு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. அப்படியே ஆயில் பிரேக்குங்கிறதுனால நின்ன இடத்துல கட் அடிக்கிறான் மாப்பிள்ளை இருந்தானே அந்தானையும். இதை ஓட்டிகிட்டு இந்த தென்னந்தோப்புக்குள்ள கொஞ்சம் இருக்குது, அதை எடுக்கணும். இது வேறு கவுண்டிங் மீட்டர் வேறு ஓடலையாம், இதனால் கையில் தான் என்னன்னுங்கிறான். ஒரு 2 பிட் இருக்குது. இந்த 2 நேரத்து நிறுவனம் அந்த வயல் வேலை முடிஞ்சு ஆஃப் பண்ணிட்டான் மாப்பிள்ள. ரொம்ப சத்தம் இல்லாத ஓட்டு பாருங்க. இப்போ நான் அரியம்பு பாட்டையெல்லாம் வளைஞ்சி போனதுனால என்ன பண்ணுதுன்னா கடக்க முடக்கு ஓட்டு. ஆனால் கோமலியை பொறுத்தவரைலாம் அரி நல்லா தான் ப்ரோ இருக்குது பாரு. எவ்வளோ அரியாக இருந்தாலும் குப்புன்னு இழுத்துக்குது. மித்த பேலர் எது நல்லா இருக்கும், ஸ்பேர்ஸ் எது கம்மி, பேரிங் எல்லாம் எது கம்மியாக போகும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிற்காலத்தில் யோசிப்போம். இந்த டைம்லாம் பாருங்கள் நம்ம வண்டிக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏதோ இது மாதிரி இருந்தால் ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கலாம் பாருங்கள், எதோ வீணாச்சும் கேட்டுனாச்சும் ஓட்டிகிட்டு இருக்கலாம் பாருங்கள். அதுங்காட்டி மாப்பிள்ளை ஜூஸ் குடிக்கிறாராம், ஜூஸ் நினைப்படுத்துக்கிச்சு. ஓ கத்தை கட்டிக்கிட்டு இருக்குது, அந்த கேப்பில் வந்து ஜூஸ் குடிக்கிறாரு. எங்கே ப்ரோ பேலரு சுத்தம் போது வருமானம் பண்ணும் போது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் செலவு வைக்கும் போது தான் 10,000 20,000 செலவு எங்கேயோ கொண்டு போய் விடுது. ஒரு பேரிங் போச்சுன்னா கூட கழட்டி மாட்டினோம்னா குறைஞ்சி 2 மணி நேரம் ஆகிட்டு. என்ன கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் பேரிங் ஐட்டம்லாம் கொஞ்சம் பெருசு கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப சின்ன பேரிங்காக கொடுத்துட்டாங்க, அதனால் அடிக்கடிக்கு பேரிங் போயிடுது. இல்லை வேறு ஏதோ ஒரு பேலர் ஏதான்னு சொல்லுங்கள், பேரிங் ஐட்டம்லாம் போகாது நண்பா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ஒரு வழியே இந்த வயலில் முடிஞ்சுது நண்பா. இதை முடிஞ்சுதா மாப்பு? ஏய் இது முடிஞ்சா
அடுத்தது அந்த வயல் தோப்புக்குள்ள தான் போய் ஓட்ட வேண்டியது. ஆனால் வண்டி சத்தமே இல்லாத அமைதியாக ஓடுதுன்னு பாரு. இது மாதிரி ஒரு பேலர் ஓட்டுறதுக்கெலாம் இது லோடிங்கு பேலருக்கு இதுக்கெல்லாம் வந்து அருமையான வண்டி. அப்படியே சத்தமே இல்லாத ஓடுது, அமைதியாக ஓடுமாங்க. அது மாதிரி ஓடிது. மைலேஜ் வைஸ் அருமையாக இருக்குதுன்னு அந்த வண்டியோட ஓனர் சொல்கிறாப்புலன்னு. ஆயில் லீக்கேஜ்லாம் இங்கேயும் இல்லை, அப்படியே நீட்டாக இருக்குது. என்னாச்சு, இறங்கி போயிட்டாரு. கேள் உழுவுல கத்தை கொஞ்சம் சின்ன கத்தையாக இருக்கிறதுனால கேள் உழுவுல. அதனால் ஓப்பன் பண்ணி விட்டா கேளை அவரே எடுத்து விட்டு விடுறாரு. கேள் உழுவுட்டு என்ன ஒரு நூல் கண்டு வந்து இன்றைக்கி வந்து 300 ரூபா 350 ரூபா இருந்துச்சு. கிலோ வந்து எவ்வளோ சொன்னார். நசுக்கி பார்க்குற யா அதையும் சுற்றிவிட்ட, அதையும் சுற்றிவிட்டு அப்புறம் எண்ணிக்கலாமா? இல்லை எண்ணிவிட்டு வந்துடுறியா? அப்படியா, சரி எண்ணிவிட்டா. இதை ஃபஸ்ட்டே எண்ணிருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். மிஷின் என்ன விட்டுருந்தா அதான் ஆர்டர் போட்டுடலாமா? யா ஐயோ, ஓனருக்கு மரியாதை கொடுக்குற ஜீவனை பாரு. ஓகேன் பை. இது இன்னொரு ஒரு பார்ட்டி. இது அடுத்தது தென்னந்தோப்புல ஒரு பார்ட்டி இருக்குது. அதனால் இது எத்தனை கட்டை இருக்குதுன்னு எண்ணி பார்த்து சொல்லிடலாம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு வரட்டும், அடுத்து அந்த கட்டை ஓட்டலாம். எடு இவ்வளோ நேரம் நின்று இருந்தால் எப்படி ஒரு மனசன் பாரு. அந்த காட்டுக்காரரும் வந்துட்டார். டக்குன்னு இழுத்து விட்டு ஒரு 2 மணிக்குள்ள வீட்டுக்கு போகலாம். சரிலாம் வேலை செய்யணும் நினைப்பாங்க. எதுக்கு இந்த வேலை? ஏனுக்கு மட்டும் ஒன்று வீட்டில் வைக்கிற ஃபேன் எடுத்து வச்சியா? ஓகேண்ணா, இந்த வயல் முடிச்சாச்சு. வருதுங்கண்ணா. வேறு நின்ன இடத்துல வண்டி சுற்றுது. பண்ணுங்க. ஆமாம். பேலர் ஓட்டமாக வந்து செயின் வந்து 2 பக்கமும் ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கணும் பாரு. இந்தானே ஆடாது. அப்படியே சென்டர் தான், ஒரே லெவல் தான். இது எதுக்குன்னா கத்தை உருண்டு வெளியே ஆடுறதுக்கு. மூணு வயலாக இருக்குதா? மாப்பிள்ள 3 வயலாக தான் கீழே இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 3 வயலாக கீழே இருந்து சுற்றிட்டு வந்துடுறதா இல்லை இங்கே நம்ம அப்படியே போயிடலாம்ல? இல்லை அங்கே சுத்த எப்படி பார்த்தாலும் வர்றதான் சுத்த. மாப்பிள்ளைக்கு தெரியாது தென்னை இருக்குது. இது ஓரளவுக்கு ரொட்டேட்டரில் தான் ஓட்டிருப்பாங்களாட்டுதா? அப்போ பறக்கலாம். ஓகே நண்பா, இது வந்து ட்ரிப்பு போட்டிருக்கிறேன். வேலை செய்யுதா அவ்வளோதான். ஆமாம், பிடிச்சி அடித்தேன். வா வாடா. இந்த தென்னை மரம் இருந்தால் இதில் என்ன ஒரு சல்லைன்னா, இந்த நூலை வந்து தென்னை மரம் நூல் அதில் இருக்குதுல்ல, அந்த நூலை மேலே தள்ளி விட்டுருமா. அதனால் வந்து அது ஸ்கேல் உழுவாதான். அது ஒரு ராவடி.
தென்னை மரத்தில் ஓட்டும் போதாக இருக்குது. அதே மாதிரி அறுக்கும் போதையும் பாருங்கள், தென்னந்தோப்புக்குள்ளே அறுக்கும் போதையும் கொஞ்சம் பிரச்சனை. இது பாருங்கள், இந்த சந்தில் இருக்கிற தட்டெல்லாம் அறுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சு தான் அறுத்து போடணும். வருதா? தென்னை மர சந்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நிற்கிதா? எல்லா தென்னை மரத்துலையும் அப்படி தான் நிற்கும். உள்ளே இருக்கிற கேப்பில் தான் இருக்கிறது நல்லாயிருக்கும். மிஷினில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து காடு சுத்தமாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. தோப்பு இப்போ இது வந்து கம்பல்சரி வந்து ஒரு ஆளை விட்டு தான் அறுத்தாகணும் நண்பா, இல்லைனாலும் அப்படியே அறுக்க முடியாது. ஒரு நண்பர் அந்த கொபோட்டோவில் பெரிய ஒரு வேலை செய்யலுங்கிறாரு. அது வந்து அது பாருங்கள், எல்லங்கி போட்டிருக்கிறத வந்து எல்லங்கி டைட் ஆகுதா லூஸ் ஆகுதான்னு பாருங்கள். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுன்னா அந்த சாப்பிட்டு ஒரு வண்டியில் கட்டு கூட இருக்கும். கட்டாக இருந்தால் கூட இந்த ப்ராப்ளம் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா கொபோட்டோ டீலர்ஷிப்புக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நண்பா. மாப்பிள்ளைக்கு வேறு வெறி வெறியாக வருதான் எல்லாம் மட்டும். உள்ளேயே போயிருச்சு, ரோலருக்குள்ளேயே போயிருச்சு. என்ன மாப்பிள்ளை பண்ணுது? ஓகேன்பா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காடு ஓட்டுறதோட இது அதுக்கு மிச்சமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? எல்லாம் வந்து நூல் வந்து மாட்டி மாட்டி மட்டையில் மாட்டி மாட்டி அந்த கட்டை கட்டுற நூல் வந்து எல்லாம் மேலே தூக்கி விட்டுறது, பறந்துக்குது, பெரிய அக்க போரா இருக்குது. அதனால் மாப்பு கடுப்பு ஆகிறான். இது என்னம்மா இது எல்லாத்துக்கும் மேலே 7.5 இருக்குது அப்படிங்கிறான். அட குஞ்சானெல்லாம் எடுத்து பாதுகாப்பு பண்ணுறான் மேப்பு. அட ஏன்னா தென்னை மட்டையில் மாட்டி எல்லாம் பிடிச்சிட்டு போயிருமோ, சேஃப்டி. அடாடாடாடாடாடா மாப்பு அதெல்லாம் என்ன பண்ணுது? ஓட்டு நூலை இழுத்துட்டு போயிருந்தா. ஓகே கடவுளே. இதுங்களும் சதி பண்ணுதா? இது மாதிரி ஓட்டுறதுல தான் பேலர் மாப்பிள்ள வந்து கடுப்பாயிருது மாமா அப்படிங்கிறான். எடுக்கிறதாப்பா போ. ஓகே, நம்ம கடைசி வயலில் எடுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்து பாப்ப அப்புறம் நீ தான் பதில் சொல்லணும் அவங்க அக்காக்கிட்ட. பின்னாடியா தேவைப்பட்டுச்சு. ஓகே, நம்ம இந்த மாதிரி சோப்பெலாம் ஓட்ட மாதிரி தான் பிரச்சனை. இந்த மாதிரி இந்த நெட்டு நிற்கிது, இந்த நெட்டு நிற்கிது, இதை அறுக்கலாம். ஏப்ரோ இப்படி போட்டால் அறுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி போட்டு அறுத்தா தட்டு சுத்தம் போத வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அப்படி போட்டு அறுக்கலை. இதாக இருந்தால் நெட்வொர்க்கில் இருந்தால் அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கத்துக்கு 3 சுற்று, இதில் ஒரு 3 சுற்று, அதில் ஒரு 3 சுற்று, அதில் இன்னும் 9 நெட் இருக்குது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான், கட்டிட்டா வேலை முடிஞ்சுது. வெயிலுக்கு எதுக்கும் தட்டுக்கு எதுக்கும் வெயிலும் தட்டும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது. பயங்கர வெயில், கருக்கி வேறு மாட்டேது. கட்டு ரோல் ஆயிடுச்சு. ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த பேலர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ எது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எந்த பேலர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நல்லா டெவலப்பாக போயிட்டுருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வைக்கிறதில்ல, எவ்வளோ தான் அடித்தாலும் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகிறதில்ல.
ஒரு புது பேலர் எடுத்தால் எத்தனாயிரம் கட்டு ஓட்ட மட்டும் பேலர் செலவு வைக்காது அப்படின்னு சொல்லுங்கள். மாப்பிள்ளை வெட்டி போடுவேன். நீங்களும் சொல்லுங்கள், நம்ம நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மாப்பிள்ளை ஏன் அப்புறம் மொல்ல ஓட்டுறீங்கன்னா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பையில் ஓட்டுனது எல்லாம் குண்டு குழியுமாக இருக்கிறதுனால மாப்பிள்ளை வேகமாக ஓட்டினா எல்லாம் குலுங்கு தான் டங்கு டங்குன்னு. அதனால் ஓட்டம் இல்லாமல் பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும் அப்படிங்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவில் நான் எதிர்பார்ப்பேன், கமெண்ட் பண்ணுறீங்க. பேலர் வச்சுக்கிற நண்பர்கள்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன பேலர் வச்சுக்கிறீங்க, எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நான் தெரியாத இந்த பேலர் எடுத்துட்டேன், இது எடுத்துடக்கூடாது, இந்த பேலர் எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நண்பர்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே நண்பா, அவ்வளோதான். இன்னும் 4 வித்தா இருக்குது. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். என்ன மாப்பிள ஹலோ சொல்கிறா? ஓகே நண்பா, ஒரு வழியாக சுற்றி முடிச்சாச்சு. கடைசி சுற்று. ஃபினிஷிங்கா? கிட்டத்தட்ட ஒரு 130 கட்டு போடுறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு நண்பா. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வயல் வந்து ஒரே மட்டமாக இல்லை, அதுதான் மெயின் ரீசனு. வயல் கிளியராக இருந்தால் எந்த அளவுக்கு ராவடி பண்ணாது. எல்லா இடத்துலையும் வந்து வஞ்சி வஞ்சா அதிகமாக தட்டு ஓட்டுறீங்க, சோளம் விதைக்கிறவங்க எதாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கலப்பையில் ஓட்டினா நிறைய விட்ருங்க. அதுதான் வந்து திரும்பியும் வந்து அறுத்து கட்டுறதுக்கு வந்து சுத்தமாக அறுத்து கட்டும். இல்லைன்னா நிறையா இடத்துல அப்படியே நிற்குன்னு வச்சுக்காங்களே. நல்லா கடைசி கட்டு கேளு உளுந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான், மேலே போயிடுச்சு. இப்போ இருக்கிறத சுற்றி வெளியே எடுத்து விட்டா தீனி. இப்போ போட்டு விட்டு வெளியே எடுத்து இருக்குது மாப்பு. டேய் ஹலோ. இல்லையே, இன்னும் வரலையே. இன்னும் நேரம் ஆகும், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னும் இல்லை கம்பி, ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்தது வேறு வேலையை போய் பார்ப்போம். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர். பாருங்க, இதில் தான் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணுறதான். இது கட்டு, டைட் கட்டு, லூஸ் கட்டு. நூல் கண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 160 ரூபாயா என்னமோன்னு நினைக்கிறேன். ஒரு கண்டு ஒரு கிலோ கணக்கில் தான் அந்த நூல் தராங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர். என்னடா மாப்பிள்ள, உன் ஒய்ஃப் என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க?